சாரி சொன்னேன். மறந்துட்டேன். என்ன நீ இப்ப சொல்ற? சார் குட் மார்னிங் சார். மார்னிங். இனி இந்த கல்யாணம் நடக்காது. தேவி என் கழுத்துல தாலி கட்ட போறத நீயும் பார்க்க தான் போற. அது நடக்காது. நடக்கும். சேலஞ்ச். சேலஞ்ச். உன்னை இந்த ஆபீஸ்ல இருந்து விரட்டுறனா இல்லையான்னு பாரு. கண்டிப்பா விரட்டு வண்டி. பவி, என் கேபினுக்கு வா, உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். பவி, மறுபடியும் நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். கூடிய சீக்கிரமே உன்னை இங்க இருந்து விரட்டிடுவேன். என்ன உன்னால சமாளிக்க முடியலல, அதான் விஷத்தை குடிக்கிற அளவுக்கு போயிட்ட. இந்த தடவை பழைச்சிட்ட, ஆனா அடுத்த தடவை பழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாமாமா, பழைக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா விஷத்தை நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு வைப்பேன். நீ பழைக்கிறது கஷ்டம்தான். சரி, ஆல் தி பெஸ்ட். வா பவி, உட்காரு. சொல்லுங்க தேவ், என்ன பேசணும்? கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. மண்டபம் புக் பண்ணியாச்சு. கேட்டரிங், வீடியோ, மேளதாளம், இப்படி கல்யாண ஏற்பாடுகளை மொத்தமா ஒருத்தர்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன். மற்றபடி பத்திரிகை அடிக்கணும், உனக்கு வெட்டிங் சாரி, தாலி எடுக்கணும். பர்ச்சேஸ்க்கு நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து போலான்னு பாட்டி சொல்லிருக்காங்க. மாதவி, என்னாச்சுங்க? ஏன் மாதவி, ஏன் விஷம் குடிச்சீங்க? என்னாச்சு மேடம்? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல. இல்ல ஒண்ணு இல்ல. ஏதோ சொல்லுங்க மறைக்கிறீங்க மேடம், என்கிட்ட. என்னாச்சு? அதுல ஒண்ணு இல்ல. ஏன் சொல்ல மாட்டாங்க? இது என்னோட பர்சனல் ப்ராப்ளம். நீங்க உங்க வேலையை பாருங்க, போங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன? மாதவி எவ்வளோ மோசமானவ, அவ விஷயத்துல நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும்லாம் பேசியிருந்தோம். பத்மினி காணாம போனதுக்கு மாதவி காரணமா இருப்பாளோன்னு அவளை சந்தேகப்பட்டு கூட பேசணும். ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுல இருந்து மாதவி கிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியுது பவி. என்ன புரியலையா? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். காலையில மாதவிதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணா. அப்போ என்கிட்ட என்னென்னலாம் பேசினா தெரியுமா? இனிமே எனக்கு என்ன, உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீங்க பவி கூட நல்லபடியா சந்தோஷமா வாழ்றத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் நான் தான் பார்ப்பேன். நகைங்க எடுக்க, புடவை எடுக்க, பர்ச்சேஸ்க்கு போகும்போது நானும் உங்க கூட வருவேன். எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இன்னும் நான் எதுக்கு இவரை தேவ் தேவ்னு பேரை சொல்லி கூப்பிடணும்? இவரை நான் மாமானே கூப்பிடுறேனே. ஏன்னா இது வரைக்கும் யாரும் என்னை உறவுமுறை சொல்லி கூப்பிட்டதே இல்லை. பாட்டிக்கு ஒரே சந்தோஷம்.
உனக்கு மாமான்னு கூப்பிட உரிமை இருக்குடி, தாராளமா கூப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. மாமா ஏன் மாமா சிரிக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, சாரி சார், ஒரு இம்பார்ட்டன்ட் லெட்டர். நீங்க உடனே சைன் பண்ணணும், அதனால தான் நோ வந்தேன். ப்ராப்ளம். தேங்க்யூ சார். ஏய் மாதவி, நீ காலையில என்ன மாமான்னு கூப்பிடட்டுமான்னு சொல்லிட்டு இருந்த இல்ல? அத பத்தி தான் நான் பவிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே மாமா? ஓ சாரி சாரி சரி. அப்படியா சார்? இட்ஸ் ஓகே. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் சார். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஓகே. பாத்தியா, முன்னாடிலாம் நான் வெளியே போன்னு சொன்னா கூட போக மாட்டான். ஆனா இப்ப பாரு, தானாவே போயிட்டா. அவகிட்ட என்ன ஒரு சேஞ்ச் தெரியுது பாத்தியா? அவகிட்ட என்ன ஒரு சேஞ்ச் தெரியுது பாத்தியா? என்ன பவி, மாதவி மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலையா? நான் அவளை சப்போர்ட் பண்ணி பேசுறது உனக்கு பிடிக்கலையா? சச்ச, நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், மனுஷங்களை பார்த்த நிமிஷத்திலேயே ஜட்ஜ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு எதுவுமே நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. மாதவி கிட்ட மாற்றம் வந்திருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா, உண்மையிலேயே அவளுக்கு ஒரு மாற்றம் வந்திருந்தா எனக்கு சந்தோஷம்தான். நீங்க சொல்றத நம்பவே மாட்டேன்னு எனக்குள்ள எந்த பிடிவாதமும் கிடையாது. ஆனா அவளை அப்படியே முழுசா நம்பிடாம ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, அப்ப நான் வரேன். ஓகே. குட் மார்னிங் மேம். என்ன, என் மாமா என்ன சொன்னாரு? உன்னை பார்க்க எனக்கு பாவமா இருக்கு. குரங்காட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட குரங்கு மாதிரி. நீ எதை சாதிக்கணும்னு நினைக்கிறியோ அதை சாதிக்க எப்படி எல்லாம் குட்டிக்காரனை போடுறல்ல? ஏய், நீ என்ன மட்டும் தட்டி பேசுறதா நினைச்சுக்கிட்டு பாராட்டி தான் பேசிக்கிட்டு இருக்க.
நான் நினைச்சதை சாதிக்க தேவனா குரங்கு வேஷம் போடுறது கூட நான் தயங்க மாட்டேன். அப்படி சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமைதான். தேவ் கூட கல்யாணம் நடக்க போகுதுங்கிற மமதை தான் உனக்கு. தேவுக்கு கல்யாணம் நடக்கும், அவரு தாலியும் கட்டுவாரு. ஆனா தாலிய உன் கழுத்துல கட்ட மாட்டார். வாடா. அம்மா இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. வா திரும்பி போயிடலாம். எனக்கு மாமா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாருன்னு தோணவே இல்லைம்மா. டேய், அவர் சொல்லாமலையா சம்பந்தியம்மா நம்மள வர சொல்லிருப்பாங்க? எதை சொன்னாலும் ஏதாவது ஒரு தடங்கல் சொல்றதே வேலையா போச்சு. வாடா பேசலாம், வா. சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா. வாங்க சம்பந்தியம்மா. இப்பதான் வந்தீங்களா சம்பந்தியம்மா? ஆமா சம்பந்தியம்மா. உட்காருங்க. வாங்க வாங்க குரு, வாடா. உட்காருங்க. எனக்கே ஆச்சரியம் சம்பந்தியம்மா. பத்மினியை விரட்டி அடிச்சிட்டோன்னு மாப்பிள்ள வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னவரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு சொன்னதும் என்னால நம்பவே முடியல. வாடான்னு இவனை கூப்பிட்டதுக்கு ரொம்ப மக்கர் பண்ணான். கட்டி இழுத்துட்டுல வந்திருக்கேன். சம்பந்தியம்மா, மாப்பிள்ளை வர சொல்லுங்க. ஆ ஆ இதோ அவனே வந்துட்டான். நீங்களே அவன்கிட்ட கேளுங்க. ஆமாம், அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொல்லி மறுபடியும் வந்திருக்கீங்க. சரி பரவாயில்ல. இது என்ன தாம்பளை தட்டு? குருவுக்கு பொண்ணு பார்த்துட்டிங்களா, இல்லை கவிதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டிங்களா? நான் மூத்த மாப்பிள்ளைன்னு என்கிட்ட மறுபடியும் சொல்ல வந்திருக்கீங்களா? என்ன சம்பந்தியம்மா இது? மாப்பிள்ளை இப்படி சொல்றாரு. இவரு சம்மதம் சொல்லிட்டாருன்னு தானே நீங்க வர சொன்னீங்க. என்ன இப்படி சொல்றாரு? சம்பந்தமா? யாருக்கு? உங்களுக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க பேசணும். அதுக்கு நீங்க சம்மதம் சொல்லிட்டதா? சம்பந்தம் பேச வாங்கன்னு சொல்லி இவங்க வர சொன்னதுனால தான் நாங்க வந்திருக்கோம் மாப்ள. என்னம்மா நீங்க நாங்க பேசேன்னு எங்களையும் சேர்த்து சொல்றீங்க? என் பையனுக்கு உங்க பொண்ணு எடுக்கிறோன்னு நாங்க எப்ப சொன்னோம்? என் பையனுக்கு உங்க பொண்ணு எடுக்கிறோன்னு நாங்க எப்ப சொன்னோம்? புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்ல? என்ன சம்பந்தியம்மா, நானா புழுகிறேன்? நீங்களும் இந்திராவும் எங்க வீட்டுக்கு வந்து என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. நாங்க ஒத்துக்கிட்டு சமரசம் ஆனதுனால தானே இங்க வந்தோம். ஐயோ, நாங்க உங்க வீட்டுக்கு வந்தோமா? உங்க பொண்ண நாங்க கேட்டோமா? உங்க மூத்த பொண்ண கட்டி வச்சு நாங்க பட்ட பாடெல்லாம் பத்தாதா? இதுல இன்னொரு பொண்ணை எடுக்கணும் நாங்க எதுக்கு வரணும்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? பத்மினி இங்க இருக்கிறதுனால
ஊருக்குள்ள தப்பா பேசுறாங்கன்னு அத பத்தி தானே பேசணும். அதுவும் நீங்க தானே எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க. அடி பாவி மாப்ள, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப அப்படியே மாத்தி பேசுறாங்க மாப்ள. இவங்க சொல்லாம நான் எப்படி இங்க வருவேன்? சொல்லுங்க மாப்ள, நீங்களே சொல்லுங்க மாப்ள, நாங்களே எப்படி வருவோம்? என்னம்மா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்னையும் என் பையனையும் பிரிக்க பாக்குறீங்களா? பாண்டி, இவங்க பேசுறத நம்பாதடா, ரொம்ப பொல்லாதவங்களா இருக்காங்க. ஏங்க யார் பொல்லாதவங்க? நாங்களா நீங்களா? அம்மா உனக்கெல்லாம் வேணுமா? நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல, கேட்டியா? இந்த வீட்டு வாசப்படியில் இன்னும் கூட சொன்னேன்ல, வேண்டாம் போயிடலான்னு. நமக்கு இந்த அவமானமெல்லாம் தேவையாமா? இது குணமெல்லாம் தெரிஞ்சுதானம்மா சொன்னேன். உனக்கு நல்லா வேணுமா? ஏய், யார பார்த்து இதுங்க அதுங்கங்கற? மரியாதையா பேசு, இல்ல உனக்கு மரியாதை கெட்டுடும். போய் பித்தலாட்டம் பண்ற உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? பாத்தியாடா பாண்டி, இவன் வயசுக்கு என்னெல்லாம் பேசுறான் பாரு. அதுவும் ஊ முன்னாடியே பேசிட்டு இருக்கானே. இவன் செவிலியே 2 கொடுத்து வெளியே போ சொல்லுடா. என்ன இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசாம நின்னுட்டு இருக்க? வீடு புகுந்து பெத்தவளையும் கூட பிறந்தவளையும் அவமானப்படுத்தி பேசுறான். உன் காது என்ன டமர் ஆயிடுச்சா? இவன் பேசுறது எதுவுமே கேட்கலையா? போதும், நிறுத்துங்க. உங்க எல்லார பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யாரும் யார பத்தியும் சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எலியும் பூனையும் கீரியும் பாம்பும் என்னைக்கும் சொந்தம் கொண்டாடிக்க முடியாது. ஆனா நீங்க சொந்தம் கொண்டாடும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிதான் ஆகும் நான் நினைச்சேன். சொந்த பந்தங்கிறதெல்லாம் ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து உதவணும், சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கணும். ஆனா நீங்க ஒருத்தர் கால ஒருத்தர் வாரி விட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க. எதுக்காக 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னையும் என் பொண்ணையும் உயிர் எடுக்கிறீங்க? என்ன மாமா பேசுறீங்க? வீடு தேடி வந்து பொண்ணு கொடுன்னு கேட்டாங்க. இன்னைக்கு என் பையன்கிட்ட பேசிடுறேன், பேசி முடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு வர சொன்னது இவங்க தான் மாமா. இப்ப சொல்லவே இல்ல, அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொன்னா இது பச்சை துரோகம் இல்லையா? வா 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 வா. ஏன்பா, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா, அதுவும் 2ஆம் கல்யாணம் பண்ணணும்னா, இவன் கிட்ட ஒரு வார்த்தை அனுமதி கேட்காம நாங்க எப்படி உங்களை வர சொல்லுவோம்? நீங்களா வந்துட்டு நாங்க துரோகம் பண்ணதா இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க? துரோகத்தை நீங்க பண்ணிட்டு நாங்க பண்ணதா சொல்றீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? மாமா, உங்க அம்மா சொல்றாங்களேன்னு இவங்களை நம்பாதீங்க. ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. இங்க பாருங்க, நான் யாரையுமே நம்பல. ஏன் இவங்க தான் சொன்னாங்கன்னா நீங்களும் நம்பிடுவீங்களா? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது? இப்ப வரைக்கும் ஜோதியை தவிர வேற ஒரு பொண்ணை மனசால கூட நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது கவிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு எப்படி நீங்க நம்பலாம்? இல்ல, என்னை பத்தி நீங்க இவ்வளவுதான் எடை போட்டு வச்சிருக்கீங்களா? சரி, எனக்கு ஒரு போனை போட்டு உங்க அம்மாவும் தங்கச்சி இப்படி கேக்குறாங்களேன்னு நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ளன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அப்படியே பொண்ணு எடுக்கிறதா இருந்தாலும் பொண்ணு கேட்டு நாங்க தானே சம்பந்தம் பேச உங்க வீட்டுக்கு வரணும். ஆனா நீங்க வந்திருக்கீங்க. ஏம்பா, இவங்க சொன்னத அத்தையும் கவிதாவும் தான் நம்புறாங்கன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? Na
Sa